அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 7/6/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி தேய்பிறை சஷ்டி. ஒரு சில மாதங்களில் சஷ்டி அப்படிங்கிறது ஒரு நாளில் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்று ஆரம்பிக்கும் சஷ்டி திதியானது நாளை இரவு புதன்கிழமை 8ஆம் தேதி இரவு 7 மணி வரைக்கும் இருக்குது. இன்று எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:30 மணிக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், எளிய வழிபாடுகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக முக்கியமான ஒரு வழிபாடு அது. நேரம் கிடைக்கும்பொழுது அந்த பதிவை நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இரவு தூங்கிறதுக்கு முன்பு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது, குறிப்பிட்ட நேரம் கிடையாது. தூங்குவதற்கு முன்பு நீங்கள் இதை செய்யணும். செஞ்சுட்டு இதை உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வைக்கணும். இன்று இரவும் நீங்கள் செய்யலாம், நாளை இரவும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இன்று இரவு செய்தால் இரவு முழுவதும் சஷ்டி அப்படிங்கிறது இருக்குது. நாளை இரவும் புதன்கிழமை இரவும் நீங்கள் செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளை காலை சூரிய உதயத்தின் போது என்ன திதியோ என்ன நட்சத்திரமோ அதுதான் அந்த நாளோட திதியாகவும் நட்சத்திரமாகவும் கருதப்படுது. இப்போது ஒரு கிளாஸ் தண்ணீர், நல்ல தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி தான் எடுத்துக்கணும், அல்லது செராமிக்னால் போர்சிலின் கப் அண்ட் சாசர் இருக்கும்ல, செராமிக்கு. அப்படி இல்லைன்னா மண், அது வேணால் எடுத்துக்கலாம். உலோகங்கள் எடுக்கக்கூடாது. எவர் சில்வரோ அல்லது பித்தளையோ செம்போ வெள்ளியோ சின்ன சொம்பு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. உலோகம் தவிர்த்து மற்றது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் சொல்கிற நல்லவற்றையும் அது ஈர்த்து கொள்ளும், கெட்டவற்றையும் அது ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்று நம்ம இந்த தண்ணீரை எதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள், கெட்ட சக்திகள், இவையெல்லாம் நம்ம வீட்டை விட்டு அடியோடு வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாம் செய்ய போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் முழுமையாக கேட்டால் தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் நீங்கள் ரொம்ப இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அதை மாதிரி பழகிடுச்சு. ஸோ நான் சொல்ல வரதை முழுமையாக சொன்னால் தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வீட்டில், நிறைய பேர் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் 6-7 பேர் இருப்பாங்க. ஆனால் 6-7 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க. எல்லாருமே தங்களுடைய முகத்திற்கு மேல் ஒரு முகமூடி போட்டு கொண்டு இருப்பார்கள், அல்லது தங்களுடைய மனதுக்கு மேலே ஒரு திரை போட்டு தங்களுடைய மனதை மூடி வைப்பார்கள். நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஒரு பசங்க தங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட பேசினாதான் அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஏதாவது அவங்களாலான உதவிகளை அவங்க செய்ய முடியும். எதுவுமே சொல்லாமல் அப்படியே பேசாமலே இருந்துட்டு கடைசி நேரத்தில் சில பேர்லாம் கழுத்தறுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே இதை நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஏன் நீ சொல்லலை அப்படின்னு சில பிரச்சனைகள் சில வீடுகளில் நடக்கும். ஸோ அதை மாதிரி அந்த மன இறுக்கம் இருக்குது பாருங்கள் சில வீடுகளில், அது நீங்கணும். வறுமை தாண்டவம் ஆடுது வீட்டில். பணம் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அவ்வளோ பணம் கஷ்டமாக இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. மின்சார சாதனங்கள் செயலிழந்து போயிட்டே இருக்குது, அது ரிப்பேர் ஆகுது. வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகுது. வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகுது. இப்படி பல பிரச்சனைகளால் பணத்தை சேமிக்கவே முடியல. அதுக்காக இதை செய்யலாம். அடுத்து வீட்டில் சில அமானுஷ்யங்களை நாங்கள் பார்க்குறோம். கெட்ட ஸ்மெல் வருது, காரணமே இல்லாமல் கெட்ட வாடை வருது, அல்லது சாப்பாடு மிக சீக்கிரமாக கெட்டு போகிறது. உடல் நலம் அப்படிங்கிறது நல்லாவே இல்லை. எப்பொழுதும் பயம், பதட்டம், உடல் வலி, உடல் எரிச்சல், மூட்டுக்கு வலி இருக்குது. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. ஆனால் எப்பொழுதும் உடல் அடித்து போட்ட மாதிரி இருக்குது. படுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. இறை வழிபாட்டில் நாட்டம் போகலை. இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்களும் இதை அவசியம் செய்யலாம். இவங்கெல்லாம் இதை அவசியம் செய்யணும். அது மாதிரி வழக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்குது. அல்லது பிள்ளைகள்
ஒழுக்கம் தவறி போகிறாங்க, நம்ம பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுடைய நாட்டம் வேறு ஒன்றை தவறானதை நோக்கி செல்கிறது. இதை பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால அதை கண்டிக்க முடியாது. அவங்க கண்டிக்க ஆரம்பித்தா நாங்கள் வீட்டை விட்டு போயிடுவோன்ட்டு பசங்க தவறான வழிகளில் போவாங்க. ஸோ அதற்கு பயந்துக்கிட்டே பெற்றவர்கள் அவங்க வாயிருந்தும் ஊமையாக இருப்பார்கள். இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இத்தகைய துர்சக்திகள், பீடைகள், தரித்திரியங்கள் இவையெல்லாம் நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்று இரவு நேரம் முக்கியம் கிடையாது. இதை நீங்கள் செஞ்சுட்டு நேராக தூங்க போகலாம். செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் பார்க்குறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் செய்யணும். தெரியாமல் இன்றைக்கி நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் செய்யாதீங்க, நாளைக்கு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 உப்புக்கள். ஏன் நான் நிறைய பதிவுகளில் தண்ணீரையும் உப்பையும் மட்டும் பயன்படுத்துகிறீங்கன்னா, இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒவ்வொரு உப்புக்கல்லையும் நீங்கள் போடும்பொழுது காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, எந்த பொருளை போட்டாலும் காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுடுங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள். சிவப்பு நிற மலர்கள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதையும் வைக்கலாம். என்னுடைய மலர் ரொம்ப வதங்கி போயிருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணீரில் நம்ம அடுத்து சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு பொடி. ஸோ இதையும் நீங்கள் சேர்த்துடுங்க. இப்போ நான் இரவில் தான் பார்க்குறேன், என்கிட்ட சுக்கு பொடி இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் உப்பு, மஞ்சள் தூள், பூக்கள் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் வைக்கலாம். ஒவ்வொரு பொருளையுமே போடும்பொழுது நாம் சொன்ன மாதிரி காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்படின்னு நீங்களும் உச்சரிக்கணும். இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து செஞ்சுட்டு இந்த கிளாஸை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டோட மையப்பகுதி, பிரம்மஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மையப்பகுதி, அந்த மையப்பகுதியில் தான் ஒவ்வொரு வீட்டோட ஒவ்வொரு இடத்தோட, அதாவது ஒரு கட்டிடம் இருக்குதுன்னா அந்த கட்டிடத்தோட பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த பிரம்மஸ்தானம் தான். பொதுவாக அது கொஞ்சம் திறந்த வெளியாக இருந்தால் நல்லது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு வாசல்னு சொல்லுவாங்க, அங்கே துளசி மாடம்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரியான பிரம்மஸ்தானம் இந்த காலத்தில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. உங்கள் வீட்டு ஹால் இருக்கும் இல்லையா, அதில் மையப்பகுதி பார்த்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை வச்சுடுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு, அதாவது இன்று இரவு செஞ்சிங்கன்னா புதன்கிழமை காலையில் குளிச்சுட்டு இதை நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம். குளிக்கிற தண்ணீர்லேயும் இதை நம்ம கலந்துக்கலாம். நாளைக்கு இரவு நீங்கள் செஞ்சிங்கன்னா வியாழக்கிழமை காலையில் உங்கள் வீடு முழுக்க இதை தெளிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.